போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட அனுப்பப்பட்டவனாகிய பவுல் என்பவருடைய சாட்சிகளிலே இது மிகவும் முக்கியமானது. உலகம் எல்லா இடங்களிலும் தேவனுடைய மனம் திரும்புதலை குறித்தும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை குறித்தும் அவர் பிரசங்கித்து வந்தார். மனிதனுடைய வாழ்க்கையிலே இரண்டு காரியங்கள் பற்றி கொண்டிருக்கின்றன. ஒன்று மதம். ஆகவேதான் இந்த நாட்களிலே மதமும் வழியும், மதமும் மார்க்கமும், மார்க்கம் என்றால் வழி, மதமும் மார்க்கமும். மதம் என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அடக்கப்பட்டது, ஞான வளர்ச்சிக்கு இடம் தராதது. அதில் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி கேட்க இடமில்லை. மத குருக்கள் சொல்வதைத்தான் கீழ்ப்படிய வேண்டும். வேதங்களில் உள்ள ரகசியங்களை குறித்து மதத்திற்கு கவலை இல்லை. மதம் மனிதனுக்கு வெறி செயலை ஏற்படுத்தி விடுகின்றன. மதம் பிழைப்புக்கு ஏதுவானது. கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய கருத்துப்படி மதம் என்பது அபின் போன்றது, மனிதனை மயங்கச் செய்து விடுகிறது. ஆகவே மதம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுவதற்கு மூல காரணம் ஒரு சிலரின் பிழைப்புக்கு அது ஏதுவானதாயிருந்தபடியினாலே பவுல் அப்போஸ்தலன் தன் வாழ்க்கையிலே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படித்து பார்ப்பீர்களானால், குறி சொல்லி ஒரு ஸ்திரீ பிழைத்து வந்தாள். அவளால் சிலருக்கு ஆதாயம் இருந்தது. அந்த இடத்திலே பவுல் அப்போஸ்தலன் சென்று இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை பிரசங்கித்த பொழுது தங்களுடைய பிழைப்பு கெட்டு போகிறதே என்பதனாலே அப்போஸ்தலனுக்கு விரோதமாக ஆட்களை அவர்கள் எழுப்பிவிட்டார். அது ஒரு மற்றொரு இடத்திலே தியானால் என்ற ஒரு சொரூபத்தை செய்து, வெள்ளியினால் செய்து, அதை விற்று பிழைத்து வந்த மக்கள் பவுல் அப்போஸ்தலனுடைய செய்தியை கேட்டு அனைவரும் அந்த விக்கிரக வணக்கத்தை விட்டு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்த போது தங்களுடைய பிழைப்பு கட்டிவிடுகிறதே என்று அப்போஸ்தலன் மீது எரிச்சல் கொண்டு அவனை ஊரை விட்டு துரத்தவும் அடிக்கவும் தலைப்பட்டார். ஆகவே மதம் என்பது ஒரு வெறித்தன்மை உள்ளது. யானைக்கு மதம் பிடித்துக் கொண்டது என்று சொல்லும் பொழுது அது வெறி பிடித்துக் கொண்டது. உலகம் முழுவதும் இன்றைக்கு மதங்களினால் எத்தனை சீரழிவுகள், கொலைகள், படுகொலைகள் நடக்கின்றன என்பது நாம் அறிந்த காரியம். அந்த நாட்களிலே நமக்கு செய்தி சரியாக கிடைப்பதில்லை. இந்த நாட்களில் இன்டர்நெட் மூலமாக உலகத்தின் எல்லா மூலைகளிலும் நடக்கிறதை ஒரு நிமிஷத்தில் நாம் கண்டுகொள்ள முடியும். ஆனால் தமிழர்கள் முதல் நூற்றாண்டு காலத்திலே மதஸ்தர்களாக இருக்கவில்லை. அவர்களுடைய கொள்கைகள் சமயம் என்ற ஒரு வார்த்தைக்கு கீழே வந்தது. சமயம், சமயம் அல்ல, சமயம். சமயம் என்றால் பக்குவப்படுத்துதல். பச்சை காய்கறிகளை வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே சமைக்கிறோம், பக்குவப்படுத்துகிறோம். உண்பதற்கு ஏதுவாக பக்குவப்படுத்துகிறதுனாலே அதை சமையல் என்று சொல்லுகிறோம். ஒரு பெண் சமைந்து விட்டாள் என்று சொல்லும் பொழுது திருமணத்துக்கு பக்குவப்பட்டு விட்டாள் என்று பொருள். ஆகவே சமயம் என்பது ஒரு மனித உள்ளத்தை பக்குவப்படுத்தி இறைவனடி சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ரெண்டு விதமான மதங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று கடவுளை நம்பாத மதம், மற்றொன்று கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிற மதம். இந்த கடவுளை நம்பாத மதங்கள் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஏத்திசம், நாத்திகம் என்று சொல்வார்கள். இந்த ஏத்திசம் என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. தியோ என்றால் கடவுள், ஏ என்பது இல்லை. ஆகவே கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களை ஏத்திசம், ஏத்திஸ்ட் என்று சொல்லுகிறோம். அது தமிழிலே நாத்திகன் என்று சொல்லுகிறோம். இன்னொன்று அக்னாஸ்டிசம் என்று சொல்வது. நோசிஸ் என்பது அறிவு, ஏ என்றால் இல்லை.
இறைவனை அறியக்கூடிய அறிவு மனிதனுக்கு இல்லை. ஆகவே அறிய முடியாததை ஏன் நினைத்து வணங்க வேண்டும் என்று அவர் சொல்வார். இன்னும் ஒன்று ஸ்கெப்டிசிசம் என்று சொல்வார். ஸ்கெப்டிசிசம் என்று சொல்லும் போது சந்தேகம், சந்தேக பிராணிகள் இருக்கிறாரா இல்லையா, இங்கேயும் அங்கேயுமா கால் வைத்துக் கொண்டிருப்பார். இப்படி 3 விதமான வகுப்பார் இந்த கடவுள் இல்லை என்ற மதத்தின் அடியிலே வருகிறார்கள். கடவுளை இவர்கள் மறுப்பதற்கு சொல்லும் சில காரணங்கள் உண்டு. கடவுளை பற்றி பேசுவது அர்த்தமில்லாதது அவர்கள் சொல்லும் ஒரு காரணம். வேஸ்ட் ஆஃப் டைம் என்று சொல்வார். அர்த்தமில்லாதது. ஏனென்றால் கடவுள் என்ற மெய்ப்பொருளை அறிய முடியாது. மனிதன் தன்னுடைய சொந்த கருத்துக்களைத்தான் சொல்லுகிறான் என்பது அவர்களுடைய கருத்து. 3வது, கடவுள் மனிதனுக்கு தீமையை அனுபவிக்கும் அதிகாரத்தை கொடுக்க மறுக்கிறார். மனம் போல வாழ நினைக்கின்ற மனிதன் கடவுளை ஏற்றுக்கொண்டவுடன் கடவுளுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ் வருகிறார். ஆகவே தன் மனம் போல அவன் வாழ முடியாது. இதை குறித்து 10ஆம் சங்கீதத்தில் அருமையான வசனங்கள் உண்டு. அவன் தான் விரும்பினதை செய்ய நினைக்கிறான், அதிலே சிலவற்றை அடைகிறான். ஆகவே அவன் பெருமை பாராட்டி என்ன சொல்லுகிறான்? கடவுள் இல்லை என்று சொல்லிவிடுகிறான். கடவுள் என்று சொன்னால் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், சட்ட திட்டங்கள் உண்டு. கடவுள் இல்லை என்று சொன்னால் என் மனம் போல வாழலாம். 4வது, இந்த நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை என்பது மனிதனுடைய அறிவிற்கு அப்பாற்பட்டது என்று அவன் தீர்மானிக்கிறான். கடவுள் தண்டிக்கிறவராயும் அதே நேரத்தில் மன்னிக்கிறவராயும் இருக்க முடியுமா? ஆகவே இதெல்லாம் பிதற்றல். இப்படி சில காரியங்களை அவர்கள் வைத்து கடவுள் இல்லை என்று சொல்வார். கடவுள் சர்வ வல்லவர் என்று சொன்னால் கடவுளால் தூக்க முடியாத ஒரு கற்பாறையை கடவுள் உண்டாக்க முடியுமா என்று கேட்பார். அல்லது 2 நாம் 4 என்று சொல்லுகிறோம். கடவுள் வல்லமையுள்ளவராய் இருந்தால் 2 6 என்று சொல்ல வைப்பாரா? இப்படியும் கேட்கிறவர்கள் உண்டு. அது ஒரு சதுரத்தை வட்டமாக மாற்ற கடவுளால் முடியுமா என்று கேட்பார்கள். இப்படி பலவிதமான கேள்விகளை மனிதன் தனக்குள் வைத்துக் கொண்டு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார். ஆதியிலே இந்த பைபிளை நீங்கள் சரியாக படித்திருப்பீர்களானால் முதல் புத்தகமாகிய ஆதியாகமத்தில் மதம் இல்லை, கடவுளுக்கு பெயரும் இல்லை. அநேக மக்கள் இந்த பைபிளை கிறிஸ்தவ வெள்ளைக்கார மதம் என்று சொல்லுகிறார். அரசியலில் உள்ளவர்களும் சொல்லுகிறார்கள், அறிவுபூர்வமாக உள்ளவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் நான் கண்ட அளவிலே வெள்ளைக்கார நாட்டைச் சேர்ந்த எந்த கலாச்சாரமும் இந்த பைபிளிலே இல்லை. இந்த பைபிளிலே வருகிற பெயர்களெல்லாம் ஆசியா கண்டத்தில் உள்ள பெயர்கள். இயேசு கிறிஸ்து நியூயார்க்கிலேயோ லண்டனிலேயோ பிராங்க்பர்ட்லேயோ பிறக்கவில்லை. அவர் பிறந்தது ஆசியா கண்டத்தின் மைய பாகமாகிய பெத்லகேம், மத்திய ஆசியாவின் மத்தியில் இருக்கிற பெத்லகேம். இயேசு வெள்ளைக்காரர் இல்லை. அவருடைய வம்சவாளியை படித்தால் அவர்களெல்லாம் திராவிட நாட்டை சேர்ந்தவர்கள், சுமேரியா கண்டத்தை சேர்ந்தவர்கள். சுமேரியா காண்டத்தில் வாழ்ந்து வந்த மக்களில் இருந்து கர்த்தர் ஆபிரகாம் என்பவரை தெரிந்து கொண்டு அவர் மூலமாக ஆபிரகாமின் வழித்தோன்றலிலே வருகிறவர், குடும்ப நிலையிலே பிறக்கிறவரை பார்க்கிறோம். ஆகவே வெள்ளைக்காரருக்கும் இந்த பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லை. முதல் நூற்றாண்டிலே, கிபி முதல் நூற்றாண்டிலே தென்னிந்தியாவிலே 30 லட்சம் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலை மேற்கத்திய நாடுகளிலே கிறிஸ்தவமே கிடையாது. கிறிஸ்தவம் மேற்கத்திய நாடுகளுக்கு பரவியது கிபி 500 ஆண்டுகள் கழித்து. ஆனால் கிபி முதல் நூற்றாண்டின் 53ஆம் ஆண்டிலே கிறிஸ்துவின் நற்செய்தி தென்னிந்தியாவுக்கு எட்டியது, வடக்கே மகாராஷ்டிரா மாநிலத்தையும் எட்டியது. இயேசு பிறப்பதற்கு முன்பு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே யூத மக்கள் உலகமெங்கிலும் சிறைபிடிக்கப்பட்டனர். அப்படி சிறைபிடிக்கப்பட்ட அநேக யூதர்கள் இந்தியாவுக்குள் வந்து இந்தியாவின் பல இடங்களிலே தங்கியிருந்ததை இன்றைக்கும் நாம் வரலாற்றிலே காண்கிறோம். கேரளா பகுதியிலே கொச்சி, மட்டஞ்சேரி என்ற இடங்களிலே பார்த்தால் யூத ஆலயங்கள் இன்றும் இருக்கின்றன.
மகாசபையிலே கல்யாணம் முதல் புனே வரைக்கும் போவீர்களானால் குறைந்தது ஒரு 75 யூத தேவாலயங்களை நீங்கள் காணலாம். ஆகவே அந்த யூதர்களுக்கு பிற்காலத்தில் இயேசுவின் செய்தியை சொல்வதற்காக 2 அப்போஸ்தலர்கள் வந்தார்கள். பர்தலோமியு என்பவர் மகாராஷ்டிர பகுதிக்கு வந்தார். தாமஸ் என்பவர் தெற்கு நாட்டுக்கு வந்தார். ஆகவே இதெல்லாம் வரலாறு, இதை மறைக்க யாரால முடியாது. எனவே முதலாக சரியான ஒரு அமைப்பிலே யூதம் என்ற ஒரு மதத்தை பிற்காலத்தில் வந்த இஸ்ரவேலர்கள் உண்டாக்கிவிட்டார். ஆண்டவர் மதத்தை உண்டாக்கவில்லை. ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு சட்டதிட்டங்களை கொடுத்தார். அந்த சட்டதிட்டங்களை வைத்து அவர்கள் நன்றாக உலகத்திலே தன்னுடைய செய்தியை அறிவித்து சாட்சியாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். கடவுள் மதத்தை சார்ந்தவர் அல்ல. இங்கிலாந்துக்கு ஒரு கடவுள், இந்தியாவுக்கு ஒரு கடவுள், இஸ்ரவேலுக்கு ஒரு கடவுள் என்று அல்ல. அதுபோல அமெரிக்காவுக்கு ஒரு கடவுள், ஆப்பிரிக்காவுக்கு ஒரு கடவுள், ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு கடவுள் என்றும் அல்ல. வெளிநாட்டு கடவுள் என்று சிலர் சொல்லுகிறார். தான் உண்டாக்கின உலகத்திலே கடவுள் எப்படி வெளிநாட்டை சேர்ந்தவராக இருப்பார்? உலகம் முழுவதையும் உண்டாக்கினவருக்கு ஒரு நாடு என்று கிடையாது. ஆகவே பூமி முழுவதற்கும் ஒரே ஆண்டவர். அதைத்தான் கிபி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருமூலர் என்ற பக்தன் மிக தெளிவாக சொல்லிவிட்டு போனார். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று. ஒரு தேவன் உண்டு, ஒரு குலம் உண்டு. அந்த ஒரு குலம் மனுக்குலம். அப்படியானால் மனுக்குலத்திலே இத்தனை ஜாதி பிரிவுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் உண்டாக்கினது யார் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஒரு குலத்தை பல குலங்களாக மாற்றியமைத்தவன் மனிதன். ஒரு கடவுள் நம்பிக்கையை பல கடவுள் நம்பிக்கையாக மாற்றியமைத்தவன் மனிதன். ஏனென்றால் கடவுள் மதத்தையும் உண்டாக்கவில்லை, அந்த மதஸ்தர்களையும் உண்டாக்கவில்லை. அவர் தன்னுடைய நேரடி பார்வையிலே மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு அறிவித்து வந்தார். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தின் 1 வசனத்தை பாருங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகளை கொண்டு பிதாவுக்கு திருவிழம்பற்றின தேவன் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தவுடனே மனிதனுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் விளக்கி சொல்லிவிடவில்லை. காரணம், அவர் உண்டாக்கின முதல் மனிதனிலே அவர் காண விரும்பியது ஒரு தேவ சந்ததி. மல்கியா 2:15 வாசிக்கிறோம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருந்தார். அவனை அடிமையாக படைக்கவில்லை. அவனுக்கு சுயாதீனம் கொடுக்கப்பட்டதனால் இந்த சுயாதீனத்தை இருமாப்பாக ஆண்டு அவன் பிசாசின் சத்தியத்துக்கு செவி கொடுத்து பிசாசினால் கவரப்பட்டு பிசாசின் பிடியிலே அகப்பட்டு அந்த பிசாசு சொல்லுகிறதையெல்லாம் செய்ய ஆரம்பித்து தேவ பிரசனத்தை, தேவ தொடர்பை இழந்து விட்டார். ஆகவேதான் தேவன் தன் சாயலிலே தன் ஆவியை பெற்ற அந்த மனிதன், அவனிலிருந்து தோன்றிய மனுகுலம் அழிந்து போகாமல் இருக்க, நரகத்திற்கு செல்லாமல் இருக்க தேவன் வகுத்த திட்டங்கள், அவன் ஏற்படுத்தின வழிகள், அதைத்தான் மார்க்கம் என்று சொல்லுவது, இறைவனுடைய வழி. அப்படியானால் இந்த உலகத்திலே முதலாக சட்ட திட்டங்களோடு அமைக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்கள் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார். இதை குறித்து நாம் இன்னும் சற்று தெளிவாக பார்த்தோமானால், ஆதாம் என்ற முதல் மனிதன் பாவம் செய்த போது இந்த உலகம் பாவத்திற்குள் விழுந்து விட்டது. இது ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம். கிறிஸ்துவுக்கு முன் 4000 ஆண்டுகளுக்கு முன் உள்ளது. கிறிஸ்துவுக்கு முன் 4000 ஆண்டுகள். கிறிஸ்துவுக்கு பின் 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மெய்கண்டார் என்பவர் எழுதின ஒரு நூலிலே, மெய்கண்ட சாஸ்திரம் என்ற நூலிலே, சிவஞான போதம் என்ற அவருடைய பாடல்களிலே முதலாவது பாடல் சூத்திர நடையிலே சப்ஸ்டன்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அவன் அவள் அது என்னும் அவை மூவினைமையின் தோற்றிய விதியை ஒடுங்கி மலர்த்து உள்ளதாம், அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்று சொன்னார். அவன் என்ற மனிதன், அவள் என்ற மனுஷி, இவர்கள் வாழ்கிற அது என்ற உலகம்
மூன்று வெவ்வேறு வினைகளினால் உண்டாக்கப்பட்ட நிலையிலேயே பாவத்தில் விழுந்துவிட்டது. பரிசுத்தத்தின் முடிவு பாவத்தின் ஆரம்பம் என்பனார் புலவர் என்று புலவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, எந்த புலவர்கள் சொல்லி இந்த புலவர் எழுதினார் என்ற ஒரு கேள்வி ஆய்வுக்குரியது. கிமு 4000 ஆண்டுகளிலே சொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தை கிபி 12ஆம் நூற்றாண்டிலே தொட்டு காட்டுகிறார். அவ்வளவு காலங்கள் எடுத்தன இந்த இந்திய நாட்டுக்கு அந்த செய்தி வந்து சேர்வதற்கு. முதல் நூற்றாண்டிலேயே பரவிய செய்தியை 12ஆம் நூற்றாண்டிலே ஆழ்ந்த சிந்தனையோடு சுருக்கமாக 12 பாடல்களில் 40 வரிகளில் 426 வார்த்தைகளில் தொகுத்து பிழிந்து எடுத்த ஒரு காட்சி சுண்ட வைத்த சாறு போல எழுதப்பட்டது சிவஞான போதம். முதல் சூத்திரத்திலேயே உலக படைப்பும் மனித படைப்பும் அவனுக்கு கொடுத்த மனுஷியின் படைப்பும் அவர்களுடைய வீழ்ச்சியும் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் வீழ்ந்து போனாலும் இறைவன் ஆட்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார். எப்படி என்றால், மனிதனுடைய புலன்களை கொண்டு மனிதன் வாழ்கிறான். ஆகினால்தான் இன்றைக்கு வாழ்கிற மனிதன் புலன்களினால் வழிநடத்தப்படுகிற மனிதனை அன்றி ஆன்மீக மனிதன் அல்ல. ரட்சிக்கப்படும் பொழுதுதான் அவன் ஆன்மீகனாக மாறுகிறான். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். கடந்த காலங்களிலே பெருமதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக தமிழ்நாட்டில் இருந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய கடைசி காலத்திலே அவருடைய உடலில் வியாதி கண்டு அவருக்கு பேச முடியாது, நடக்க முடியாது, எழுத முடியாது. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி தான் நடந்தது. அவருக்கு பேச முடியாது, நடக்க முடியாது, எழுத முடியாது. எப்படி ஆட்சி நடக்கும் என்று கேட்டால், அவர் அல்ல, அவர் கீழ் இருக்கிற மந்திரிகள் ஆட்சி செய்தார். அவர் கொண்டு செய்ய முடியாது. மந்திரிகள் ஆட்சியை நடத்தினார். ஆனால் ஆட்சிக்கு பேர் என்ன? எம்ஜிஆர் ஆட்சி. அதுபோல மனிதனுடைய ஆத்மா இறைவனை விட்டு விலகின பொழுது செத்து போய்விட்டது, செயலற்று விட்டது. ஆனால் மந்திரிகளாகிய 5 புலன்கள், 5 மந்திரிங்க இருக்கிறாங்க, மெய்வாய் கண் மூக்கு செவி. இந்த 5 புலன்களையும் வைத்துக் கொண்டு மனிதன் இன்றைக்கு வாழ்கிறானே, அதைத்தான் அவன் வாழ்க்கை என்று நினைத்து ஏமாந்து போகிறான். இது வாழ்க்கை அல்ல. இந்த மெய் அழியும் பொழுது இந்த புலன்களும் அழிந்து போகும். ஆனால் ஆன்மா நிச்சய நியாய தீர்ப்பிலே சென்று அது தீர்ப்படைய வேண்டியது உண்டு. ஆகினால்தான் மனிதன் செத்தால் அவனை கிறிஸ்தவர்கள் கொண்டு புதைக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், பரலோகத்தில் அவன் போகணும்னு சொல்லி. இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வின் சித்தத்தின்படி என்று சொல்லி சொல்லுகிறார். இந்துக்கள் புதைத்து விட்டு சும்மா இருக்க மாட்டார்கள், திதி என்று ஒன்று செய்வார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவருடைய வீட்டில் பெரியவர் ஒருத்தர் இறந்து போன போது பூஜை நடத்தினார்கள். 8 மண்டல பூஜைன்னு சொல்லி நடத்தினார்கள். ஏன் என்று கேட்டபோது, அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், வைகுண்டம் போக வேண்டும். இரவு பகலாக எல்லாம் முடிந்தது. ஆனால் அடுத்த ஆண்டும் அதே நாளில் திதி என்று திருப்பி செய்தார். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், போன ஆண்டு அவர் போய் சேரலையா, ஒரு ஆத்மா சாந்தி அடையலையா, ஏன் வருஷம் செய்யணும்? ஒரு முறை பிரேயர் பண்ணி அனுப்பிச்சாச்சு, திருப்பி அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ஏன் செஞ்சு கொண்டே இருக்கிறோம்? மனிதனுக்கு நம்பிக்கை, ஆத்மா எங்கே போகுது என்னாச்சுன்னு தெரியாது. ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையிலே மனிதன் இறைவனை அறியாத நிலையிலே தனக்கு தானே சில நல்ல காரியங்களை தெரிந்து கொண்டு அதற்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து அவர்களை கொண்டு ஒன்றை ஸ்தாபிப்பதுதான் பிற்காலத்தில் மதம் என்று ஏற்பட ஆரம்பித்தது. ஆகினால்தான் யூதம் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் அடங்கியது. இந்த யூதம் பிற்காலத்தில் எப்படி மாறித்து சிதைந்தது? ஏனென்றால் மதத்தை வைத்துக் கொண்டு அந்த மக்கள் பிழைக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே பிரிவினைகள், பரிசெயர் என்ற ஒரு கூட்டம், சதுசெயர் என்ற ஒரு கூட்டம், நியாயசாஸ்திரிகள் என்ற ஒரு கூட்டம், தர்க்க சாஸ்திரிகள் என்ற ஒரு கூட்டம், இப்படி பலவிதமான கூட்டத்தார் அதற்குள் எழும்பி தங்களுக்கென்று மக்களை சேர்க்க ஆரம்பித்தார்கள். இந்த யூத மார்க்கத்தின் இது ஒரு மதமாக நினைத்தார்களே தவிர மார்க்கமாக நினைக்கவில்லை. வேதத்தை நீங்கள் படித்தால் ஆச்சரியப்படுவீர்கள். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது.
9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பார்த்தால் இது சாயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தால் இவைகளெல்லாம் வரப்போகிறவர்களின் சாயல் என்று நிழல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இறைவனுடைய சித்தத்தில் உள்ள அந்த கருத்துக்களை மனிதன் பெற்றிருந்த போதிலும் இறைவன் காட்டும் வழியிலே நடக்க மனமற்று தன் சுகபோகத்திற்காக தன் சுய நலத்திற்காக அவன் அந்த கருத்துக்களை வைத்தே ஒரு மதத்தை ஏற்படுத்திவிட்டார். ஆகவே இந்த மதம் நாளடைவிலே சீனித்து போய்விட்டது. நீங்கள் வேத புத்தகத்தில் வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்பினார், எச்சரிக்கை செய்தார். அவர்கள் கேட்கவில்லை. தங்களுக்கென்று ஒரு மதம் இருக்கிறது, அந்த மதத்தை வைத்து நாட்டை பிடிக்க வேண்டும். ஒன்றை கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து கலிலேய மலைக்கு சீசர்களை வரவழைத்து அங்கிருந்து பரலோகம் போக போகிறார். அந்த நேரத்தில் ஒரு சீசன் அவசரமா ஒரு கேள்வி கேட்டான், இக்காலத்துலாம் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போகுது. அவனுடைய எண்ணமெல்லாம் ராஜ்யத்திலே தான் இருந்ததே தவிர தேவன் காட்டும் வழியிலே இருக்கவில்லை. எனவே இந்த யூதம் சிதைந்தது. யூதம் மதம் சிதைந்த போது அதில் உள்ளவர்கள் சிதறடிக்கப்பட்ட பொழுது பல இடங்களிலே பல மக்களோடு கூட கலக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆகவே யூதத்தில் இருந்து சில கருத்துக்களை எடுத்து தாங்கள் சேருகின்ற மக்களோடு அவர்கள் கருத்தையும் ஏற்றுக்கொண்டு பல இடங்களிலே ஏற்படுத்தப்பட்டவைகளைத்தான் இன்றைக்கு உலக மதங்களாக பார்க்கிறோம். ஆதியிலே யூதம் சிதைவு பெற்ற போது கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 800 ஆண்டுகள் என்று நினைக்கிறேன். அந்த நாட்களிலே முதலாவது ஜொராஸ்ட்ரம் என்ற ஒரு பிரிவு ஏற்பட்டது. பாரசீக மக்கள்கள் பின்பற்றி வந்த ஒரு மார்க்கம். இது யூத கலப்புடையது. ஜொராஸ்ட்ரம் என்றால் ஒளியை வணங்குகிறவர்கள். இந்த பைபிளிலே யோசியா என்ற ராஜாவும் தைரஸ் என்ற ராஜாவும் அர்த்தசஸ்தா ராஜாவும் அகாஸ்வேரு ராஜாவும் தரியு என்ற ராஜாவும் இந்த ஜொராஸ்ட்ரத்தை பின்பற்றினவர்கள் சரித்திரபூர்வமாக. இவருடைய கருத்துக்கள் இறைவன் ஒளியாக இருக்கிறார். அவர்களுக்கு உருவ வழிபாடு இல்லை. அவர்களுடைய நம்பிக்கை பாரசீக மொழிப்படி அஹூரா மஸ்தா என்ற ஒரு கடவுளை தாங்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். இதனுடைய தொடர்பாக வந்தது கன்ஃபியூஷியானிசம். சீன மார்க்கத்திலே சீனா நாட்டுக்கு சென்ற யூதர்கள் அங்குள்ள மக்களோடு கலந்து அதிலே கன்ஃபியூஷியஸ் என்பவர் விக்கிரகங்கள் வணக்கத்தை எதிர்த்தவர். அவர் அதே நேரத்தில் 10 சத்தியங்கள் அடங்கிய புத்தகத்தை தொகுத்து வெளியிட்டார். ஆகவே அவருடைய போதனை சத்தியம். கவனியுங்கள், ஜொராஸ்ட்ரம் ஒளி, கன்ஃபியூஷனிசம் சத்தியம். இதை தொடர்ந்து தாவோயிசம் என்ற ஒரு மார்க்கம் ஏற்பட்டது. இதுவும் சீன மார்க்கம் தான், யூதர்கள் அடங்கிய சீன மார்க்கம். தாவோ என்றால் வழி, ஒளி, வழி, சத்தியம். இந்த தாவோ என்பவர் ஏற்படுத்தின இந்த மார்க்கத்தினுடைய கருத்துக்களும் ஏறக்குறைய கன்ஃபியூஷனிஸ்ட் கருத்து போலதான் விக்கிரக எதிர்ப்பு உள்ளது. ஆகவே அவர்கள் கன்ஃபியூஷனுடைய நூல்களை எல்லாம் சுத்தரித்து போட்டு தாவோயிசம் தான் பெரிய மார்க்கம் என்று நிலைநாட்டினார்கள். இன்றைக்கும் நீங்கள் சீன தேசத்துக்கு மக்கள் மத்தியில இந்த மதங்களை பார்க்கலாம். இன்றைக்கு அரபு நாடுகள் என்று அழைக்கப்படுகிற பாரசீக நாட்டிலும் கூட இந்த ஜொராஸ்ட்ரம் என்பதை பார்க்கலாம். நமது இந்தியாவின் மேற்கு கரையிலே கோவா பக்கத்திலே கூட ஜொராஸ்ட்ர மார்க்கம் இருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களிலே ஆபிரகாமின் வழித்தோன்றர்களாகிய ஆபிரகாமின் மறுமனையாற்றின் பிள்ளைகளாகிய அநேக மக்களுக்கு ஆபிரகாம் வெகுமதிகளை கொடுத்து தன்னுடைய மகன் ஈசாக்கோடு அவர்கள் சுதந்திரவாய் ஆகாதிருக்கும் பொருட்டு அவர்களை கிழக்கே உள்ள கீழ்த்தேசங்களுக்கு அனுப்பினார் என்று ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்படி வந்தவர்கள் தான் இங்கே ஆரியர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஏறக்குறைய பலி செலுத்துதலை தங்களுடைய வாழ்க்கையை கொண்டவர்கள். காரணம், நோவா பலிபீடம் கட்டி பலி செலுத்தினார், ஆபிரகாம் பலிபீடம் கட்டி பலி செலுத்தினார், ஈசாக்கு பலிபீடம் கட்டி பலி செலுத்தினார், யாக்கோபு அப்படி செய்தார். ஆகவே அவருடைய வழித்தோன்றர்கள் எல்லாம் பலிபீடம் கட்டி பலி செலுத்துவதை தலையாய கடமையாய் கொண்டவர்கள். அவர்கள் இந்தியாவுக்கு வந்த போது அவருடைய மொழி இங்குள்ள மொழிகளோடு கலந்து சீர்திருத்தம் பெற்று சமஸ்கிருதம் என்ற பெயர் பெற்றது. அத்தமா கதி என்பது முதலாவது பெயர். இரண்டாவது, இந்தியாவிலே பெரும்பான்மையான மக்கள் பேசி வந்த மொழி பாலி என்ற மொழி.
அதற்கெல்லாம் அந்த மொழியெல்லாம் மறைந்து விட்ட காலத்துல சமஸ்கிருதம் என்று தோற்றப்பட்டு இப்பொழுது இலக்கணத்தோடு கூடிய சமஸ்கிருதம் வந்திருக்கிறது. அதனுடைய பிரிவு இந்தி, அதனுடைய பிரிவு மகாராஷ்டிரம், இப்படி பல மொழிகள் தொடங்கியது. இதற்கெல்லாம் ஆரம்பம் தமிழ். அதைத்தான் கல்தோன்றி மண்தோன்றா காலத்து முந்தோன்றி மூத்த தமிழ் என்று பரிபாடலிலே சங்க இலக்கியத்திலே ஒரு குறிப்பு காணப்படுகிறது. தமிழ் எதிரைய மொழிக்கும் கிரேக்க மொழிக்கும் சமமாயிருந்த ஒரு காலம். ஆக இங்க வந்த ஆரியர்கள் பலி செலுத்துதலை, அந்த 3 விதமான பலிகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று நரநேத்திய யஜ்யம். யஜ்யம் என்றால் பலி, நேத்தியம் என்றால் சரீரம், நரன் என்றால் மனிதன். மனித சரீரத்தை பலி செலுத்துதல். இரண்டாவது கோமேத்திய யஜ்யம். கோ என்றால் பசு, பசுவின் சரீரத்தை பலி செலுத்துதல். அஸ்வமேத யஜ்யம், குதிரையின் சரீரத்தை பலி செலுத்துதல். இதெல்லாம் மத கருத்துக்கள். ஆரிய மதத்தினர் இந்த 3 பலிகளையும் செய்தார்கள் என்ற குறிப்பு இந்தியாவிலே கிமு 1500 வரைக்கும் இருந்த ரிக்வேதத்திலே காணப்படுகிறது. சமஸ்கிருத வேதங்கள் இந்த பலிகளை பற்றி அதிகமாக சொல்லுகிறது. அவர்கள் பலி தொடர்புடையவர்கள். இந்த பலியை எதிர்த்தவர் ஒரு மகாவீரர் என்ற ஒரு திராவிடர். ஆண்டவன் பெயரினாலே ஏன் மிருகங்களை பலி செலுத்த வேண்டும், ஆகவே அது வேண்டாம் என்று சொல்லி, அவர் பலியும் வேண்டாம் கடவுளும் வேண்டாம் என்று சொல்லி ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர் எழுந்தினார். பிற்காலத்திலே தன்னுடைய கொள்கைக்காகத்தான் முற்றிலும் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று 5 குத்துகளிலே 5 முறையிலே தன் தலையில் உள்ள எல்லா முடியையும் அவர் பிடுங்கிவிட்டார். 5 முறையிலே. பிறகு தன்னுடைய உடுப்புகளையும் கலத்தி விட்டார். இவர் விக்கிரக வணக்கம் கூடாது, உருவ வழிபாடு கூடாது என்று போதித்தவர். கடைசியில இவருடைய கொள்கைகளையும் பிற்காலத்தில் வந்தவர்கள் 2ஆக பிரித்தார்கள். பேதாம்பரா திகம்பரா என்று பிரித்தார். பேதாம்பராக்காரர்கள் துணி போட்டுக் கொள்ளலாம் என்கிறவர்கள், திகம்பரா என்பவர்கள் துணி போடாமல் நிர்வாணிகளா இருக்கிறவர். நீங்கள் கூட சமீபத்தில் டிவி செய்திகளிலே இதெல்லாம் பார்க்கலாம். நிர்வாணிகளாக கூட்டமாய் செல்லுகிற ஜெயினர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவர்கள் ஸ்வேதாம்பராக்காரர்களுக்கு 33 ஆகமங்கள் உண்டு. திகம்பராக்காரர்கள் 45 ஆகமங்கள், சிலர் 84 என்று சொல்வதும் உண்டு. இவைகளெல்லாம் பிற்காலத்திலே மகாவீரருக்கு பிற்காலத்திலே மனிதர்களாக சிதைக்கப்பட்டவை. இந்த மகாவீரருடைய கொள்கைகளை பின்பற்றின மற்றொருவர் உண்டு, சித்தார்த்தர் என்பவர். நேபாள தேசத்தில் பிறந்து மூப்பு பிணி சாக்காடு, வயதான ஒருவரை பார்த்தார், நோயாளியை பார்த்தார், ஒரு பிரேதத்தை பார்த்தார், அவர் மனம் ஒடிந்து போனார். ஆகவே இந்த உலக வாழ்க்கையை தொடர்ந்து அவர் நாட்டை விட்டு, அரசை விட்டு வெளியேறின போது அவர் இந்த மகாவீரருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக தன்னுடைய சொந்த கருத்துக்களையும் பரப்பினார். அவர் ஒரு அரசியலும் குமரனா இருந்தபடியினாலே அநேக இந்தியா தேசத்தில் உள்ள அநேக ராஜ்யத்தில் உள்ள ராஜாக்கள் அவரை தங்கள் நாட்டுக்கு வரவழைத்து அவர் சொற்கேட்டு அவருடைய புத்திமதிகளை பின்பற்றி இந்தியா தேசம் ஒரு காலத்தில் சுமார் 600 ஆண்டுகள் புத்த மத தேசமாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்தியா அல்ல. 1947 ஆண்டுக்கு முன்பு இந்தியா என்று சொன்னால் பலூச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நேபாளம், பர்மா, மலேசியா, இலங்கை ஆகிய எல்லாம் சேர்ந்து இந்தியான்னு பேர். இந்து சமவெளி. அது சிந்து சமவெளி என்று அழைக்கப்பட்டது. பாரசீகர்கள் வரவினாலே அவர்களுக்கு சி என்ற எழுத்து இல்லாததினாலே அவர்கள் கி என்று சொன்னார்கள். ஆகவே சிந்து சமவெளியை இந்து சமவெளி என்று சொன்னார்கள். இந்து சமவெளி என்றால் இந்து மத சமவெளி அல்ல, அது ஒரு நாட்டின் பெயராக மாத்திரமே கொடுக்கப்பட்டது. பைபிளிலே கூட எஸ்தரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடுகளை ஆண்டு வந்த அகாஸ்வேரு மன்னனின் காலத்தில், அகாஸ்வேரு ஒரு பாரசீக மன்னன். இந்த பைபிளில் வரக்கூடியதெல்லாம் வரலாற்று அடிப்படையிலே உள்ளது, கதை அல்ல, கற்பனையும் அல்ல, வரலாற்று அடிப்படை, புவியியல் அடிப்படை. இந்த தேசத்தை இந்த எல்லையிலும் இந்த எல்லை வரைக்கும் ஆண்டு வந்த மனிதன். ஆகவே
இந்த வரலாற்று அடிப்படையில் இருக்க இந்த தேசமானது நாளடைவிலே பிற்காலங்களிலே வெள்ளையர்கள் நாடுபிடிக்க வந்த காலத்திலே திருவிதாங்கூர் சமஸ்தானம் தனியாயிருந்தது. சிறு சிறு குறுநில மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு வந்தார்கள். அங்கே பாஞ்சாலங்குறிச்சி என்ற ஒரு நாடு நமக்கு தெரியும். வடக்கே ஹைதராபாத் நிசாம், இப்படி பல இடங்களே பல தேசங்கள், அநேக தேசங்கள் இந்தியாவில் இருந்தன. வெள்ளைக்காரன் நாடு பிடித்த போது எல்லாவற்றையும் ஒரே பேரில் கொண்டு வந்ததாக அவன் ஆல் இந்தியா என்ற பெயரை அமைத்தான். இன்றைக்கும் நீங்கள் ரேடியோவில் ஆங்கில நியூஸ் கேட்கும் போது திஸ் இஸ் ஆல் இந்தியா ரேடியோ என்றுதான் சொல்கிறார். இன்னும் அதை மாத்திக்கல. இந்தியா ஒன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இந்த பக்கம் ஆல் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்பதும் மதம் என்பது மனிதனுடைய சொந்த யுக்தியினாலும் புத்தியினாலும் பிழைப்புக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது என்றும் நாம் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. ஆனால் அந்த மதமற்ற கிறிஸ்துவின் கொள்கைக்குள்ளே கத்தோலிக்கம், அதிலிருந்து புராட்டஸ்டன்ட், அந்த புராட்டஸ்டன்ட்ஸுக்குள்ள மெத்தடி, லூதரன், பிரதரன், பெந்தெகோஸ்து, அந்த பெந்தெகோஸ்துக்குள்ள A to Z வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு உபதேசம். இதுக்கு காரணம் என்ன? அடிப்படை சத்தியத்தை விட்டுவிட்டு, தேவன் காட்டின வழியை விட்டுவிட்டு, தன்னுடைய சொந்த ஞானத்திலே உண்டாக்குகிற அநேக புதுமையான காரியங்களை காட்டி மக்களை பரவசப்படுத்த வைத்து, அந்த மக்களுடைய பரவசத்திலே தங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமா, தங்களுக்கு பெயர் கிடைக்குமா என்று சத்தியத்தின் அஸ்திவாரத்தை விட்டுவிட்டு விலகி புதிய அஸ்திவாரத்தை போட ஆரம்பித்ததுதான் இத்தனை காரியங்களுக்கும் காரணம். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தேவனுடைய திட்டத்திலே இவைகள் எல்லாம் இல்லை. மெசொப்பொத்தேமியாவிலே ஊர் என்ற ஊரிலே ஆபிரகாம் வாழ்ந்தார். பிறகு ஆண்டவர் அவர் காரான் ஊரிலே குடிபெயர்ந்தார். அங்கு கர்த்தர் அவருக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். எகிப்திலே அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அடிமையாய் போய்விட்டார்கள். அந்த யாக்கோபின் குடும்பத்திலே ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு எகிப்திலே அரசனுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்திலே யோசேப் என்பவரை வைத்து ஆண்டார். மோசேயின் காலத்தில் அவர்கள் விடுதலை பெற்று வந்தார்கள். மோசேக்கு நேரடியாக ஆண்டவர் தன்னுடைய அருள் வாக்குகளை கொடுத்தார். இஸ்ரவேலிலே பிற்காலத்திலே விக்கிரக ஆராதனையை ஜனங்கள் கொண்டு வந்து விட்டார். இஸ்ரவேலுக்கு கூடாரம் இருந்தது, ஆசரிப்பு கூடாரம். மோசேயின் காலத்திலே, யோசுவாவின் காலத்திலேயும் அது இருந்தது. அப்பொழுதெல்லாம் மதம் ஏற்படவில்லை. பிற்பாடு யோசுவாவின் காலத்துக்கு பிற்பாடு தேவனை மறந்துவிட்ட இஸ்ரவேலர்கள், அவர்கள் பல ராஜ்யங்களுக்கு அடிமைகள் ஆன போது பூர்வோத்தரத்தை தெரிந்த ஒரு சிலரினால் உள்ளம் உந்தப்பட்டு ஆண்டவரை நோக்கி அவர்கள் கதறி அழுத போது நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பினார். நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகத்தை படித்து பாருங்கள். தேவனை அறியாத ஒரு ஜனம் வந்தது. தேவனை அறியாத ஒரு ஜனம் எழுதி வந்தது. கொஞ்சம் கஷ்டத்தோட கடவுளை நினைக்கிறோம், கஷ்டம் நீங்க உடனே கடவுளை மறந்துடுறோம். அதனால அவர் பார்க்கிறார், இவன் என்னையா நினைச்சிட்டு இருக்கணும், கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கிறான். அப்படியாவது நினைக்க மாட்டாங்க. கடவையாயிலும் தன்னை கண்டுபிடிக்கின்றது. ஏன் மனுஷனுக்கு கஷ்டம் சொன்னா ஒழுங்கா நினைக்கிறதே இல்லை, கொஞ்சம் நல்லா நோனா மறந்துடுவோம். நியாயாதிபதிகள் அப்படித்தான் அடிக்கடி மறந்துட்டாங்க. கடைசியில சொன்னாங்க, எங்களுக்கு தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அனுப்பினார், அவர் காலத்துல நல்லா இருந்தது. திடீர்னு ஜனங்க சொன்னாங்க, எங்களுக்கு ராஜா வேணும், மற்றவங்களுக்கு எல்லாம் ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்கு ராஜாவே இல்லை, ராஜாக்கள் வேணும் என்று சொன்னார். ஒரு ராஜா தவிர மற்ற எல்லா ராஜாவும் விக்கிரக ஆராதனை. தாவீது மாத்திரம்தான் விக்கிரக ஆராதனை செய்யாத ராஜா. சாலமோன் எந்த கையினாலே எருசலேமிலே தேவனுக்கு ஆலயம் கட்டினானோ அதே கையினாலே மோளேகுக்கும் தாமசுக்கும் கூட கோயில் கட்டினான். காரணம், அந்நிய நாட்டு விக்கிரக ஆராதனை செய்கிற பெண்களை எல்லாம் திருமணம் செய்து கொண்டதுனால இந்த கஷ்டம். அதனால்தான் பிற்காலத்தில் சொல்லுகிறார், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு இல்லை. கல்யாணம்னு வந்தா சாட்சியோடு விசுவாசமா இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணுங்க. சத்தியம் தெரிஞ்சு போய் பணத்துக்காகவும் அழகுக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் கௌரிக்காகவும் போய் வேற இடத்துல கல்யாணம் பண்ணி எப்படியாவது அவங்களை திருச்சிடுவாங்க. சாலமோனை சோடம் போக செய்த மாதிரி நடந்துடும்.
இதெல்லாம் நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சியம். சோரம் போனான், சாலமோன் சோரம் போனான். அவருடைய மகன் ரகபயாம், யரபயாம், சிம்ரி, உம்ரி, ஆஷா, பாஷா, நான் ரைம்ல வருது பாருங்க பேரெல்லாம். ஒருவனாகிலும் எக்கோனியா வரை ஒருவனாகிலும் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. கடவுளை மறந்துவிட்டு ஆசாரியர்களை தங்கள் கையில வைத்துக் கொண்டு ஆசாரியனுக்கு மதிப்பில்லாம போச்சு. ராஜா சொன்னபடி ஆசாரியன் மாறிவிட்டான். ஆகவே ராஜா சொன்னதுக்கெல்லாம் ஆமம் போடக்கூடிய இழிவானவர்களை கொண்டு வந்து தேசத்திலே ஆசாரியர்களாக மாற்றினவன் யெரொபெயாம். இப்படியெல்லாம் நடந்தபடினாலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே சுமார் கிமு 8ஆம் நூற்றாண்டிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை படித்து பாருங்கள். 8ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்கும் விக்கிரகங்களை தேவாலயத்துக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தது. 14ஆம் வசனத்திலே படித்து பாருங்கள், கம்முசுக்காக மாரடித்து புலம்புகிற ஸ்திரீகள் தேவாலயத்தில் நின்றார்கள். 16ஆம் வசனத்தை படித்து பாருங்கள், கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்காரம் பண்ணினார்கள். யார் இவர்கள்? தேவனை அறிந்தவர்கள், தேவன் காட்டின வழியிலே நடக்காதவர்கள், தங்களுக்கென்று மற்றவர்களோடு கலந்து வாழ்வதற்கு, காம்ப்ரமைஸ் பண்ணிக் கொள்வதற்கு, ஒத்து போவதற்கு. அவர்கள் சொல்றதும் சரிதான், ஏன் இப்படி இருந்தா என்ன என்று தேவனுடைய வழியை விட்டுவிட்டு வழி விலகி போனவர்கள் அமைத்துக் கொண்டதற்குத்தான் மதம் என்று பெயர். ஆகவே இந்த விக்கிரகாராதனையின் காரியங்கள் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அப்படிப்பட்ட நாட்களிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வர வேண்டியது அவசியமாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் நிருபத்தில் நீங்க வாசித்தீர்களானால், எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீரே, நான் அதிலே போகிறேன், உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு இதோ வருகிறேன். காரணம், எந்த மனுஷனும் தேவ சித்தத்தை நிறைவேற்றவில்லை. தேவனுடைய வழியிலே அவன் நடக்க, அவர் காட்டும் மார்க்கத்திலே போக இடமில்லை. ஆனால் பாவம் பெருத்து போய்விட்டது. தேவன் இந்த உலகத்தில் வந்து எப்படியாயிலும் மனிதனை விடுவிக்க வேண்டும், அவனுக்கு ஒரு வழியை காட்ட வேண்டும். பலி பூர்வ காலத்தில் நடந்தது, எத்தனையோ பலிகள் நடந்தது. காளை, வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை, பசு, காட்டுப்புறா, வீட்டுப்புறா, இதெல்லாம் பலி மிருகங்கள், பலி பறவைகள். இத்தனையும் செய்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனசாட்சி அவர்களுக்கு இல்லை. வருஷம் பிரதான ஆசாரியன் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய பாவத்திற்காகவும் பலி ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அது உள்ள மகா பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசித்து பயந்து போவானாம். காரணம், அவனே ஒரு பாவியா இருந்தால் செத்து போவானே என்ற பயம் ஒவ்வொரு வருஷமும் செய்ய வேண்டியதா இருந்தது. ஆகினாலே இந்த பலிகள் அவருடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாது இருந்தது. ஆகினால் தேவன் வந்தார் ஒரே பலியாக. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள கடைசி வசனத்துல பார்க்கலாம், ஒரே தரம் பலியாக்கப்பட்டார். 9ஆம் அதிகாரத்துல ஒரே தரம், 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம், 12ஆம் வசனம், 14ஆம் வசனம் படிச்சு பாருங்க. ஒரே பலியினால், ஒரே பலியினால், ஒரே பலியினால். அப்ப இயேசு கிறிஸ்து காட்டின இந்த ஒரே பலி என்ன செய்தது மனிதனுக்கு? அதை குறித்து எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். பாருங்கள், பூரண நிச்சயத்தோடு சேரும்படியாக ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். வழியை, கடவுள் மதத்தை உண்டு பண்ணவில்லை, அவர் காட்டினது ஒரு வழி அல்லது மார்க்கம். அநேக மக்கள் மதஸ்தராக இருந்து தாங்கள் எப்படியாகிலும் முக்தி அடைந்து விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், விரும்புகிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் கூட ஒரு நல்ல மதஸ்தனாக இருந்தான்.
அவன் எப்படிப்பட்ட மதஸ்தன் தெரியுமா? இந்த பவுல் அப்போஸ்தலனை பாருங்கள், அவர் ஒரு மதஸ்தன். அந்த மதஸ்தனை குறித்து நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிலிப்பியர் 3 நீங்கள் வாசித்தால், அவர் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பெற்ற மதஸ்தர், இஸ்ரவேல் வம்சத்திலே பிறந்த மதஸ்தர், பென்யமீன் கோத்திரத்திலே பிறந்த மதஸ்தர், எபிரேயரில் பிறந்த எபிரேயன் ஆகிய மதஸ்தர், நியாயப்பிரமாண பரிசேயனாகிய மதஸ்தர், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்படுத்தின மதஸ்தர், நியாயப்பிரமாண நீதியின்படி குற்றம் சாட்ட முடியாத மதஸ்தர். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 26:5 படித்து பாருங்கள். இந்த மார்க்கத்தில் உள்ள சமய வேதங்களிலே மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்து நடந்த பரிசேய மதஸ்தர். 26:9 கவனியுங்கள். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பித்த மதஸ்தர். 26:10 படியுங்கள். பரிசுத்தவான்களை சிறைச்சாலையில் அடைத்த மதஸ்தர், அவர்களை கொலை செய்ய சம்மதம் தெரிவித்த மதஸ்தர். 11ஆம் வசனம் சொல்கிறது, ஜெப ஆலயங்களில் கிறிஸ்தவர்களை தண்டித்தவர், அவர்களை தேவதூஷணம் செய்ய கட்டாயப்படுத்தினவர், மூர்க்க வெறி கொண்டு துன்பப்படுத்தினவர். அப்போஸ்தலர் 7:58 படிக்கிறோம், சேவானை கல்லெறிந்து கொண்டவர்களின் வஸ்திரங்களை காவல் செய்த மதஸ்தர். அப்போஸ்தலர் 9:1 படிக்கிறோம், சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீற்றமடைந்த மதஸ்தர். சரியான மதஸ்தர், தன் மதத்திற்காக வைராக்கியம் காட்டினவர். இவருக்கு கடவுளை பற்றி சரியாய் தெரியாது, தன்னுடைய மதத்தை பற்றி நல்லா தெரியும். அந்த மதத்தில் எல்லளவும் பிசகாதபடி வாழ்ந்த ஒரு உத்தமன். அவர் கொலைகாரர் அல்ல, அவர் எந்த விதத்திலும் தீமை சில விபச்சாரக்காரர் அல்ல, குடியாரர் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதபடி சுத்தமா வாழ்ந்து காண்பித்தவர். ஆனால் அவருக்கு மார்க்கம் தெரியாது, மதம் தெரியும். தன் மதத்தை கொண்டு வைராக்கியம். எந்த காரணத்திற்காக இவர்கள் எங்களுடைய யூத மதத்தை விட்டுவிட்டு கிறிஸ்துவை பின்பற்ற போகிறார்கள்? என் மதத்துல என்ன இல்லை? இந்தியாவில கூட இன்னைக்கு அப்படித்தான் கேட்கிறாங்க, எங்க மதத்துல என்ன இல்லைன்னு கிறிஸ்தவங்களா போறாங்க. மதத்துல ஒண்ணு இல்லை. என்னுடைய மார்க்கத்தில் இல்லாத புதிய கருத்துக்கள் என்ன இவர்கள் சொல்லிவிடப் போகிறார்கள்? ஏன் இவர்கள் ஓடுகிறார்கள்? மத தலைவர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, எனக்கு கடிதம் கொடுங்கள். நான் எருசலேமில் மட்டுமல்ல, நான் இன்னும் போய் தமஸ்குவிலே தமஸ்கஸ்ல போய் அந்த சீரியா நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களையும் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து அவர்களை சாகடிக்க வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும். இப்படி சீரினவன் அந்த மதஸ்தன். ஸ்தேவானை கல்லறியும் போது அந்த ஸ்தேவான் கூட இருந்தார். ஸ்தேவானை பற்றி வாசிக்கும் போது, யூத வம்சத்திலிருந்து முதலாக இரத்த சாட்சியாய் மரித்தவர் ஸ்தேவான். அவர் பட்டணத்தில் ஆண்டவரை பற்றி, அவர் சாதாரண ஒரு சமையல்காரர், பெரிய ஆள் இல்லை. ஆனா தேவனுடைய கிருபையை, அந்த வழியை தெரிந்து கொண்டவர். ஆகவே இவருடைய வல்லமையை கண்டு பொறுக்க முடியாத மதஸ்தர்கள் அவரை பிடித்துக் கொண்டு கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மூர்க்கமாய் வந்தார்களாம். ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து பிடித்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக இழுத்துக் கொண்டு போய் பொய் சாட்சிகளை நிறுத்தி, இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவர் சொல்ல கேட்டோம். இதுதான் நம்மளுடைய பெரிய கஷ்டம். எங்களுடைய பழைய பாரம்பரியத்தை மாற்றிடுவான் போல இருக்குது. புத்தர்களுக்குள்ளே உண்டுங்க, எங்க பாரம்பரியத்தை மாற்றிடுவாங்க போல இருக்கு. நாங்க எந்த காலத்திலிருந்து கத்தோலிக்கா இருக்கிறோம், நாங்க எந்த காலத்திலிருந்து சிஎஸ்சியில இருக்கிறோம். நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்களா? கிறிஸ்துவின் வழியை பின்பற்றுகிறீர்களா? மரியம்மா சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை, இவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தா கத்தோலிக்கம் இன்னைக்கு சிறந்திருக்கும். இவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியுங்கள். அப்படியானால் அருமையானவர்களே, பூர்வ காலத்தில் இவ்வளவு மதங்கள் இருந்தும் மனிதனுக்கு மார்க்கம் தெரியவில்லை. இயேசு இந்த உலகத்திற்கு வந்து ஒரு மார்க்கத்தை காண்பித்தார். நானே வழி என்று சொன்னார். நானே வழி. அதைத்தான் கன்ஃபியூஷியஸ் அந்த காலத்தில் சொன்னார். டாவோயிசம், வழி. கன்ஃபியூஷன் சத்தியம். இயேசு சொன்னார், நான் தான் அந்த சத்தியம், நான் தான் ஜீவன். இதைத்தான் இந்தியாவில் உள்ள பிரகதாரன் உபனிஷத்து பக்தன் சொல்லுகிறான், அசோதமா சத்கமயே தமசுமா ஜோதிர்கமே மிருத்துமா அமிர்தங்குமே. சத்தியம் இல்லாதிருந்து சத்தியத்துக்குள் வழிநடத்தும்
இருளிலிருந்து வெளிச்சத்திற்குள் வழி நடத்தும், மரணத்திலிருந்து நித்திய ஜீவனுக்குள் வழி நடத்தும். வழியை தான் கேட்கிறான். மார்க்கம் என்னப்பா? நான் போற மார்க்கம் என்ன? அந்த மார்க்கத்தை சொல்லுகிறார். பாவி என்று பெயர் படைத்து பால் நரகில் விழாமல் ஆவி என்னும் சூத்திரத்தை அடைவது நீ எக்காலம் என்று எக்கால கண்ணிகளே பத்ருகிறார் என்று தமிழ் சித்தன் கேட்டார். அதுக்கு பவுலப்போஸ்தலன் பதில் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டே. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? எது என்னை விடுதலையாக்கும் என்று கேட்கவில்லை. மனுஷனுக்கு தேவை ஒரு ஆள், ஒரு பர்சன் வேணுங்க. கிணத்துல ஒரு பையன் விழுந்துட்டான், கிணத்துல விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க. 4 பேர் போய் பாக்குறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, டேய் உன் தலைவிதி, இப்படித்தான் சாகணும்னு பகவான் அவன் தலையில எழுதியிருக்கான்டா. இன்னொருத்தர் சொல்றாரு, டே அப்பா பார்த்து வந்திருக்க கூடாதா? அவன் தான் விழுந்துட்டானே, விழுந்தவங்கிட்ட போய் பார்த்து வந்திருக்க கூடாதா? இன்னொருத்தர் சொல்றாரு, அந்த வேற பிடிச்சுக்கோ, அந்த கல்லை பிடிச்சுக்கோ, மேல வா, அப்படி ஏறுன்றாரு. இன்னொருத்தர் குதிச்சு அவனை தூக்கிட்டு வர்றாரு. இந்த 4 பேர்ல இந்த பையனுக்கு வழி காட்டினவர் யாரு? உள்ள குதிச்சு தூக்கணும். ஒரு பிள்ளை ரோட்ல போயிடுது, லாரி வேகமா வருது, தாய் கதறா, ஐயோ என் பிள்ளை போச்சு. அந்த நேரத்துல தன் உயிரை பணைய வச்சு ஒரு வாலிபன் பாஞ்சு இந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து அந்த தாய் இந்த பையனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ரஜினிகாந்த் ஸ்டைல பாஞ்சு எடுத்துட்டு வந்தடா. நான் சொல்லுவா, தெய்வம் போல வந்து காப்பாற்றினி அப்பான்னு சொல்லுவா. தெய்வம் காப்பாற்றுது, வழி காட்டுது. உன் தவறான வாழ்க்கை, உனக்கு மரணம் நேரும்போது, உன் ஆன்மீகத்தில் நீ சாகும் போது உனக்கு ஒரு வழி தேவை. இலங்கையில நான் சென்றிருந்த போது பிரசங்கம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஐயா சாப்பிட கூட்டிட்டு போனவர் ஆஸ்பத்திரியில என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க ஒய்ஃப் ரொம்ப சிக்கா இருக்கிறாங்க, வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடலாமா? சரி வாங்கன்னு போனேன். நான் பார்த்த உடனே தெரிஞ்சது அந்த அம்மாவுக்கு உயிர் போற நேரம் வந்துடுச்சு. அப்படியே இழுத்துட்டு இருக்கிறாங்க. பேசினாங்க. நான் போய் உங்க கட்டிலேயே உட்காந்துட்டேன். அம்மா நீங்க ஆண்டவர் இருக்கிறதுக்கு போறீங்களா, நரகத்துக்கு போக போறீங்களா, எது உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட தான் போகணும்னாங்க. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றீங்களான்னு 2 நிமிஷத்துல ஐசோ பத்தி சொன்னேன். நமக்கு கண்ணெல்லாம் தண்ணி. ஐயா இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது, இந்த இயேசு கிறிஸ்துவ நிச்சயமா நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி நான் சொன்ன ஜெபத்தை சொன்னாங்க. சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இதை கூட்டிட்டு அந்த அம்மாளுடைய கணவர் அவர் முழங்கால நெட்டி எனக்கும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, அவருக்கும் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். காலையில் இந்த ஐயா ஓடி அந்த கணவர் வந்து சந்தோஷமா முகத்துல பிரகாசத்துல சொன்னார், ஐயா என் மனைவி இயேசுவை பார்த்துட்டு சேர்த்துட்டாரு. காலை இந்த அம்மா சொன்னாங்க, நான் இயேசு முன்னால நிக்கிறாரு, வெண்மையான ஒரு ரூபத்தை நான் காண்றேன், பிரகாசமா இருக்குது, கண்ணு கூசுது, என்னை கை நீட்டி கூப்பிடுறாரு. யோசித்து பாருங்க, சாகர நேரத்தில் அவருக்கு தேவை ஒரு வழி. அவருக்கு ஜெபம், ஆண்டவரே இவங்களை சுகமாக்கும் நான் ஜெபிக்க விரும்பல, அவங்க சாப்பிட்றாங்க நிச்சயமா தெரியுது. அந்த நேரத்தில் போய் பொய் சொல்ல வேண்டாம், இது ஒரு கல்வாரியின் ரத்தம் அவருக்குள்ள ஓடுதுன்னு சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு தேவை வழி. அந்த நேரத்தில் அவங்க நரகம் போகக்கூடாது, நிச்சயமா அவங்க உள்ள போகணும், ஆண்டவருக்குள்ள போகணும். வழியை காட்டி விடு. நான் பிடிச்சி திணிக்க முடியாது. விருப்பம் இருக்கா? குதிரைக்கு தண்ணி காட்டலாம், குடிக்கிறது குதிரை தான், தண்ணி காட்டுறோம், இதான் வழின்னு சொல்றோம். ஏசுனா நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். இதைத்தான் அந்த காலத்துல கேட்கிறான், சோத்தமா சத்தியமையே, ஆண்டவனே எனக்கு சத்தியம் தெரியாது, சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தும், இதான் நான் தான் வழி. எனக்கு ஜீவன் இல்லை, நான் மரணத்தை நோக்கி போய்கிறேன், நித்திய ஜீவனுக்குள் வழி நடத்தும், இதான் நான் தான் வழி. நான் இருளாகிய பாவத்துக்குள் இருக்கிற ஆண்டவரை வெளிச்சத்துக்குள் வழி நடத்தும், இதான் நான் தான் வழி. நான் தான் வழி. ஒரு புதிதான மார்க்கத்தை, ஒரு வழியை அவர் உண்டு பண்ணி விட்டு விட்டார். ஆகவே இந்த பவுல் அப்போஸ்தலன் மதஸ்தன், அந்த மதத்தில் வெறி கொண்டவனாக சீறி கிறிஸ்தவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று தமஸ்குவை நோக்கி புறப்பட்டு போன போது அவனை கர்த்தர் சந்தித்தார். அவன் சொல்லுகிறான், பிற்காலத்திலே அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நின்று அறிக்கை செய்கிறான். ஏனென்றால் இந்த மனுஷனை ஆண்டவர் சந்தித்து அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு சொல்லல, நீ என்ன செய்யணும் சொல்லல, நீ போவனுக்கு அப்புறமா சொல்றேன்ட்ட. ஆனால் அதே நேரத்தில் அனனியா என்ற ஒரு தன்னுடைய சீசனை பார்த்து சொல்கிறார், இப்படி ஒருத்தன் வந்திருக்கிறான்பா கரிசு பட்டணத்தான், அவன் இப்போ நேர்த்தெருவில் இருக்கிறான். ரொம்ப வசனம் அதை கவனிங்க. நேர்த்தெரு, இது வரைக்கும் கோண தெருவில் இருந்தவன் இப்ப நேர்த்தெருவில் வந்திருக்கிறான், நீ இப்ப அவனுக்கா ஜெபம் பண்ணு. இவர் அலறாரு, ஐயோ அவன் எல்லா கிறிஸ்தவங்களையும் கொல்றவனாச்சு, என் புள்ள குட்டிக்காரன் நான் தான் கிடைச்சனா, என்னை ஆண்டவரை அனுப்புறேன், வேற யாரும் கிடைக்கலையான்னு அவர் அலறாரு. இல்லப்பா, இவன் என் நிமித்தமாக
எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அவன் இஸ்ரவேலருக்கும் புறஜாதியாருக்கும் அந்த பிரஜாதிகளின் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை குறித்து அறிவிப்பதற்காக என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். 5 ராஜாக்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கித்திருக்கிறார். இந்த ராஜாக்களுக்கு பிரசங்கிக்கிறதுல இந்த அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவரிடத்திலும் பின்பு பிரஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இதுதான் அவர் சொல்லி. மனம் திரும்பியா, மதம் திரும்பாது. மதத்தை பற்றி கொண்டு வருவதுதான் மதத்தை பற்றி கவலைப்படுவான். இயேசு மதஸ்தர் அல்ல, கிறிஸ்தவம் மதம் அல்ல. கிறிஸ்தவ மதங்கள் நிறைய இருக்கு, ஆனா கிறிஸ்தவ மதம் அல்ல. கிறிஸ்து உண்டாக்கினது நானே வழி சத்தியம் ஜீவன். அவர் மனதை மாற்றார். ஒருத்தனை பார்த்தா பேய் பிடிச்சவன், அவனை கண்டு எல்லாரும் ஓடுறாங்க, அவனை அப்படியே சுகமாக்கி மனசை மாத்துறார். அவன் போய் எல்லாருக்கும் சொல்றான், இவர் தான் உண்மையானது, இவனை மாத்தினார். ஒவ்வொருத்தருக்கும் சாட்சி உண்டுங்க. சாராயம் வித்துக்கிட்டு இருந்தவன் எனக்கு புக் ஸ்டால் வச்சிருக்கிறார் அசோகன். 2 முறை மிஸ்டர் மெட்ராஸ் பட்டம் வாங்கினவர், பெரிய ஜிம்னாஸ்டிக். அவர் இப்ப ஜிம்னாஸ்டிக் பள்ளிக்கூடமே நடத்துறார். அவர் சாராயம் வித்துக்கிட்டு இருந்தவர். பால் பேக்கெட் வாங்கி அதுக்குள்ள யாருக்கும் தெரியாம தண்ணி ஏத்துற காலம் அவருக்கு தெரியும். இப்ப சொல்லித்தர மாட்டார் யாருக்கும். இந்த மாதிரி ஊரை கொள்ளையடிச்சவர். அந்த ஏரியா முழுவதும் அசோகனா தெரியும், பயப்படுவாங்க. அந்த மாதிரி ரவுடித்தனமா இருந்தவர். அவருடைய மதத்தை அல்ல, அவருடைய மனசை இயேசு மாற்றினார். கொலைகாரன் மனசை மாற்றுகிறார். எம்ஜிஆருக்கு ரைட் ஹேண்டா இருந்தவர் ஆதி நாராயணன், கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. பட்ட பகல்ல மவுண்ட் ரோட்ல 8 பேரை குத்தி கொலை செய்த மனுஷன் பிடிச்சி ஜெயில போட்டிருந்தாங்க. ஓலிவர் என்ற ஒரு அருமையான இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கிறார் சென்னையில, பெரிய பெரிய பிசினஸ் மேன் அவர். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஜெயிலுக்கு போய் கைதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லுவார், தன் மனைவியோட போவார். இந்த ஆதி நாராயணன் ஆயுள் கைதியாக இருந்த போது அவனை பார்த்து சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார், போயா நீயும் ஆண்டவன் போ. ஒரு விடலை, இன்னும் போகும்போதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அவன் கடைசியில் சொன்னானா, இன்னும் 10 நாள் என்ன விடுதலை ஆக்கிட்டா நான் அவங்க ஆண்டவருக்காக எம்எம்ஆனிக்கு போக சொன்னாலும் போறேன். நான் இவன் எந்த வழியா அந்த ஐயா அந்த மாதிரி சொல்றான், என்ன பண்றதுன்னு. சரி ஜெபம் பண்ணுங்க, சொல்லிட்டு வந்துட்டீங்களா, ஜெபம் பண்ணுங்க. ஜெபிச்சோம். 7வது நாள் மனுஷன் எப்படியோ விடுதலை வந்துட்டான். நேர அவர்கிட்ட தான் போனான். இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை என் வாழ்க்கையில காணல. நான் தூக்கு மரத்துல தொங்க வேண்டியவன், எனக்கு ஒரு விடுதலையா, எனக்கே நம்ப முடியல. போலீசார் அதிசயப்படுறாங்க, எப்படிதான் உனக்கு விடுதலை கிடைச்சது? ஜட்ஜி அடிச்சப்படாது, எப்படி உனக்கு விடுதலை ஆர்டர் வந்தது? எல்லாம் அல்ல இறைவன் இயேசு கிறிஸ்து தான் மாறினார் பாருங்க. அப்படி ஒரு மாற்றம். அவர் இனி வெளியே வரமாட்டாங்கிற நம்பிக்கையில் அவருடைய மனைவியை வேறு ஒருத்தன் கூட்டிக் கொண்டு வச்சுட்டான். அவனுக்கு பயம், எங்க திருப்பி ஆதிநாராயண தன்னை கொண்டுடுவாரோன்னு சொல்லி அவன் தந்திரமாக வந்து இவரை கொலை செய்த போது கூட இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருந்தார் தவிர கையை உயர்த்தவே இல்லை. ரத்த சாட்சியாக மரித்த மனுஷன். இந்த நாட்டில் எத்தனை மக்கள் கேவலமாய் வாழ்ந்தவர்களை எல்லாம் மனதை மாற்றி நல்ல வழியிலே, இதுதான் வழி என்று சொல்லிக் கொடுத்தவரின் வழியில நடக்க செய்து அவர்களால இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ நன்மைகளை கொடுப்பதுதான் கிறிஸ்தவமே தவிர இது ஒரு மதம் அல்ல. மதம் வேறு, மார்க்கம் வேறு. இயேசு பரலோகத்துக்கு போகிற மார்க்கத்தை காண்பித்தார். நான் ஒரு கதை படித்தேன், பழைய கதா உபனிஷத்து என்ற ஒரு வஜஸ்ரவாசா என்ற ஒரு ஆசாரி, ஒரு குரு, தன்னுடைய எல்லா காரியங்களையும் இறைவனுக்கு அர்ப்பணிச்சு கொண்டிருக்கிறார். அவருடைய மகன் நிஷிகேதன் என்பவன் அப்பாட்ட தொந்தரவு பண்றான். என்ன யாருக்கு அர்ப்பணிப்பீங்க, என்ன யாருக்கு அர்ப்பணிப்பீங்க, எனக்கு யாருக்கு அர்ப்பணிங்க, சும்மா தொந்தரவு. கோபத்துல உன்னை யமனுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இவன் நேர போயிட்டான் யமனுக்கு, யமலோகத்துக்கு போயிட்டான். அங்க போனா யமலோகத்துல 3 நாள் அவர் இல்லை, யமன் வெளியே போயிட்டார். இவன் அங்கேயே உட்கார்ந்து இருந்தான். 3 நாள் கழிச்சு யமன் திருப்பி வந்தார். ஆகா உன்னை 3 நாள் காக்க வச்சுட்டா என் தப்பு, உனக்கு 3 வரம் சொல்லி தர்றேன் அப்படின்னா. முதல் வரமா கேட்டான், என் பிரிவினால என் தகப்பன் கவலைப்படக்கூடாது. சரி நான் பாத்துக்கிறேன், அவர் கவலை இல்லாம நான் பாத்துக்கிறேன். 2வது கேட்கிறான், பிரஜாபதி பலியினாலே பாவ மன்னிப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த வேதத்தையும் அந்த பலியை குறித்தும் எனக்கு சொல்லிக் கொடும் என்று கேட்கிறான். யமன் அவனுக்கு அந்த பலியை குறித்து சொல்லி அதுக்கு நிசிகேத பலி என்றே பெயர் வைக்கிறான். 3வது வரம் கேளு என்று சொன்னபோது அவன் கேட்கிறான், பரலோகத்திலே எந்த விதமான கஷ்டமும் இல்லை, கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை, அலறுதல் இல்லை என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பரலோகத்துக்குள்ளே போகிற வழியை சொல்லிக் கொடுன்னு கேட்டான். அப்ப யமன் சொல்லுகிறார், 1000 ஆடு கேளு, 100 யானை கேளு,
500 குதிரை கேளு, தங்கம் கேளு, வெள்ளி கேளு, இதை மாத்திரம் கேட்காதாங்க. இவன் சொல்லுகிறான் இதெல்லாம் அதுக்கு ஈடு இல்லை, இதுதான் எனக்கு வேணும்ன்றான். கடைசியில் எவன் சொல்லுகிறான் எனக்கே தெரியாத வழியை மொத்தம் எப்படி நான் சொல்லிக் கொடுக்க முடியும். பொருள் என்ன? மரணத்திற்கு நித்திய ஜீவனுக்கு போகிற வழி தெரியாது. ஆகவேதான் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார், நான் போகிற இடத்துல நீங்களும் இருப்பீர்கள் என்று. மரணத்தை வென்றவருக்குத்தான் அந்த வழி தெரியுமே தவிர மரித்தவர்களுக்கு அந்த வழி தெரியாது. அந்த கூத்துதைத்த சேவடியோ என்று வள்ளலார் சுவாமி சொன்னாரே, கூத்து என்றால் மரணம், அதை உதைத்த காலிலே மிதித்த சிவந்த பொற்பாதங்களை உடைய அந்த தெய்வம். அப்ப உலகத்திலே மனிதனுக்கு வழி காட்டுவதற்கு அவன் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வழி காட்டினார். அது மாத்திரமல்ல, அவன் பரிசுத்தமாய் வாழ வழி காட்டினார். அது மாத்திரமல்ல, அவன் மரித்த பின்பு பரலோகம் போவதற்கும் வழி காட்டினார். உங்களுக்கு தேவை மதமா மார்க்கமா? சிந்தித்து ஏற்றுக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு. என் வாழ்க்கையில நான் இடத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்த்த போது மதத்தை விட மார்க்கமே சிறந்தது என்று இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டின அந்த மார்க்கத்தை என் காலடிகளை வைத்த நாள் முதலா இந்த நாள் வரைக்கும் அவர் அற்புதமாக என் வாழ்க்கையை மாற்றி அமைத்து அநேகருக்கு பிரயோஜனமாக மாற்றினார். நானும் கூட ஒரு மோசமானவனா இருந்தேங்க. கல்லால் அடிச்சே சாகடிக்கப்பட்ட வேணும் அல்லது ஆயுள்கேதியா இருக்கணும், அப்படிப்பட்ட மோசம் என் வாழ்க்கையில. மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு செய்த துரோகம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அந்த வழி காண்பித்தார். இதுவே வழி, இதுவே வழி, நானே வழின்னு சொன்னார். அந்த வழியாய் உட்பிரவேசிக்கிறவன், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் ஜீவனை கண்டடைவான். இயேசு கிறிஸ்துதான் வழி என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய கையில். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் இந்த முதல் நாள் கூட்டத்திலே மதமும் மார்க்கமும் என்ற தலைப்பிலே மதம் எப்படிப்பட்டது, மார்க்கம் எப்படிப்பட்டது என்பதற்கு தெளிவை உங்களுடைய கிருபையினால் சொல்ல எனக்கு அருள் வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். மாலை நேரத்தில் இந்த மார்க்கத்தின் வழியாக, புதிதும் ஜீவனமான மார்க்கத்தின் வழியாக, சொந்த ரத்தத்தினால் ஏற்பாடு செய்து கொடுத்த மார்க்கத்தின் வழியாக, இவரே கடந்து சென்ற அந்த மார்க்கத்தின் வழியாக நாங்களும் நடந்து வர உதவி செய்யும். இந்த இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நடப்பதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய மனம் உள்ளவர்களை இந்த நாளிலேயே சந்தித்து ஆசீர்வதி. தொடர்ந்தவர்கள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க சாட்சியுள்ளவர்களாய் வாழ கிருபை செய்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவர்களை கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.